சாப்பிடும் முன் ஓதும் துவா கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, தெரியாதவங்களே இல்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, உங்களில் ஒருவர் உணவு உண்டால், அதாவது ஒருத்தர் சாப்பிட்டார்னா, பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு உண்ணுகிறேன் என்று சொல்லட்டும். அதன் ஆரம்பத்தில் கூற அவர் மறந்துவிட்டால், சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவர் சொல்ல மறந்துவிட்டால், பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி ஃபர்தீன், அதை சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய நபி. அதாவது சாப்பிடுவதற்கு முன்னாடி ஆரம்பத்தில் மறந்துட்டு அவர் இதை சொல்லும் போது அதன் ஆரம்பம் அதன் முடிவு ஆகியவற்றில் பிஸ்மில்லா. என்ன? பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, ஃபி அவ்வலிஹி அதனுடைய ஆரம்பத்திலும், வ ஆஹிரிஹி அதனுடைய முடிவிலும், எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்ல என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த துவா தெரியாதவங்க இல்லை. சாப்பிடும்போது ஓதும் துவா பிஸ்மில்லா அப்படிங்கிறது தான், அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னன்னா நிறைய பேர் இதை மறந்துடுவாங்க. மறந்தவங்களுக்கும் ரசூலுல்லாஹ் இந்த வழி சொல்லியிருக்கிறாங்க, பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி ஓதுங்க அப்படிங்க. இப்போ நாம யாரை கூப்பிடலாம்? அங்க அங்க யார் இருக்கா அவங்கள கூப்பிடுங்க. ஹாஷிம், கமான், வாங்க வாங்க வாங்க, நீங்க தான் வரணும், வாங்க. சாப்பிடும் முன் ஓதும் துவா, கமான், குயிக், கமான், வேகம் 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 வேகமா 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 எழுந்து வாங்க, வாங்க வாங்க, வந்துதான் ஆகணும், கூப்பிட்டா வந்துதான் ஆகணும், வாங்க எடுத்துட்டு வாங்க. நான் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். நீங்க சொல்றீங்க, இதை பிடிங்க, இப்படி வாங்க, இப்படி திரும்பிக்குங்க, இப்படி திரும்பிக்குங்க, சரியா? பேப்பர் எடுத்துக்கங்க, அதை வாய் பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கிறீங்க, சரியா? பேப்பரை நான் வேணாலும் உங்களுக்காக பிடிச்சிக்கிறேன். சாப்பிடும் முன் ஓதும் துவா, சப்ளிகேஷன் பிஃபோர் ஈட்டிங். ஓகே. உங்களில் ஒருவர் சொல்லுங்க, உங்களில் ஒருவர் உணவு உண்டால் பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் உண்ணுகிறேன் என்று கூறவும். அதன் ஆரம்பத்தில் கூற அவர் மறந்துவிட்டால், பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி அதன் தொடக்கம் அதன் முடிவு ஆகியவற்றில் பிஸ்மில்லா என்று அவர் கூறவும். இதுதான் அந்த துவா. அவை சாப்பிடும்போது சொன்னீங்கல்ல பிஸ்மில்லா, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அங்க பாருங்க, கவனமா உட்காருங்க, தூங்கிராதீங்க, சரியா? இப்போ நாம ஒரு தடவை இந்த துவாவை இப்ப சொல்ல போறோம் இன்ஷா அல்லாஹ், சரியா? எல்லாரும் கவனிங்க. உங்களில் ஒருவர் உணவு உண்டால் பிஸ்மில்லா அல்லாஹ்வின் பெயரால் உண்ணுகிறேன் என்று கூறவும். சத்தம் வரல, இன்னும் சத்தமா. அதன் ஆரம்பத்தில் அவர் கூற மறந்துவிட்டால், பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி அதன் தொடக்கம் அதன் முடிவு ஆகியவற்றில் பிஸ்மில்லா என்று அவர் சொல்லவும். அதாவது பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹினா அதனுடைய ஆரம்பத்தில் அர்த்தம், வ ஆஹிரினா அதனுடைய முடிவில் அர்த்தம். இது மறந்துட்டா. ஆனால் நம்ம எப்பவுமே மறக்கிறதுலையே ஞாபகத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன மறக்கிறதுல ஞாபகம் இருக்கும், அதாவது சொல்றதில்லை, எப்பவுமே சொல்றதில்லை. எப்பயாவது நம்ம மறந்துடுறோம்னா அப்போ ஆனால் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். முதல்ல சாப்பிட ஆரம்பிக்கிறோம், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு சாப்பிடணும். ஏன்? அல்லாஹ் தான் அந்த ரிஸ்க்கை கொடுத்தவன். நமக்கு சாப்பாடு, நமக்கு உடுத்துறக்கு உடை, எதுவாக இருக்கட்டும், அல்லாஹ் கொடுக்காம நமக்கு கிடைச்சிருக்கு. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா? அவ சாப்பாடு பார்த்துட்டு உட்கார்ந்து ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லணுங்கிறத முதல்ல ஞாபகத்தில் நிறுத்தணும். இதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இதில் நிறைய பேர் அலட்சியமாக அல்லாஹ்வை நினைக்காதனால தான் இந்த மாதிரி இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, யார் ஒருத்தர் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி சாப்பிடலையோ அந்த சாப்பாடு அவங்க சாப்பிட்டாலும் அது அவங்களுக்கு போய் சேராது, ஷைத்தானுக்கு தான் போய் சேரும். ஷைத்தான் அதை சாப்பிட்ருவாங்க, ஜின்னு ஷைத்தான்கள் தான் அதை சாப்பிடுவாங்க. அதோடைய ஸ்ட்ரென்த், அதோடைய பரக்கத்,
அந்த உணவுல இருக்கிற பரக்கத் அவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அது ஷைத்தானுக்கு போயிடும். அப்போ நாம அல்லாஹ்வை நினைத்தோம் என்றா ஷைத்தான் நம்மை விட்டு வரண்டு ஓடிடுவான். ஷைத்தான் எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்மோடு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கிறான் நம்மை கெடுக்கிறது. அல்லாஹ்வை மறக்க வைக்கிறது அவனுடைய நோக்கம். அப்ப அதுல பார்த்தா முதல்ல சாப்பிடுறதுலயே அல்லாஹ்வை மறக்க வச்சுட்டு அந்த உணவை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம தேங்க்ஃபுல்லா இல்லாம ஒருத்தர் சாப்பிடுறது எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. இது சாதாரணமானது இல்லை. நன்றியே இல்லாம சாப்பிடுறது. இதே பசியில சாப்பாடு கிடைக்காதப்ப என்ன நினைப்போம்? அல்லாஹ் எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும்னு நினைப்போமா இல்லையா? ஆனா அல்லாஹ் கொடுத்துருக்கும் போது அவனை நினைக்காம இருக்கலாமா? மறக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு அது. அதனாலதான் மறந்துட்டா கூட திரும்ப அந்த சாப்பாடுடைய ஆரம்பம் கடைசி வரைக்கும் உள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து பிஸ்மில்லாஹ் சொல்றோம். ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹின் ரசூலுல்லாஹ் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் இதின் மேல் இதை நம்ம எல்லாரும் சொல்லணும். ஓகே.